அனைவருக்கும் வணக்கம். நான் நெல்லுகுண்டுப்பட்டியிலேருந்து பார்த்திபன் பேசுகிறேன். இது சிப்காட் விழிப்புணர்வு பதிவு 4வது பகுதி. இதில் நம்ம இப்போ இடையில் குறிப்பிட்ட நல்லா படித்த நபர்கள்ட்டே பேசும்போது இந்த சிப்காட் சம்மந்தமான விழிப்புணர்வு ரொம்ப குறைவாக இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது சம்மந்தமாக திருப்பியுமே நிறைய நம்ம பேச வேண்டியிருக்கு. நம்ம பேசுகிறது நிறைய பேரை சென்றடையுதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். இங்கே இந்த சிப்காட் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு விஷக்கிருமியை போல் பரப்பி வச்சுருக்காங்க மக்கள் மனசுக்குள்ளே. பல தொழிற்சாலைகள் பல்வேறு விதமான வேலைகளை பார்க்குறதுக்கு இங்கே வர்றாங்க. எப்படிப்பட்ட தொழிற்சாலைகள் இங்கே வரும்? இந்த பகுதியில் அவங்க வேலை பார்க்குறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்னால் மூலப்பொருட்கள். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம மதுரைன்னு சொன்னாவே மல்லிகைன்னு சொல்லுவோம். அப்போ மல்லிகை அதிகமாக விளையிற பகுதி மதுரையில். அதனால் அதோட கோல்டு ஸ்டோரேஜ் ஆகட்டும், இல்லை அந்த மல்லிகைப்பூவை வச்சு ஒரு செண்டு தயார் பண்ணுற ஃபேக்ட்ரி ஆகட்டும், அதை அந்த மாதிரியான ஒரு ஃபேக்ட்ரிக்காரவங்க இங்கே மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா மதுரைக்கு பக்கத்தில் அதே இப்போ அதிகமாக தேவை இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரியலாக ஒரு ஃபேக்ட்ரி இந்த ஏரியாவில் இந்தந்த பொருட்கள் தயார் பண்ணால் ரொம்ப ஈஸியாக மதுரை விமான நிலையம் மூலமாக நம்ம ஏற்றுமதி பண்ணலாம், இல்லை தூத்துக்குடி நம்ம துறைமுகம் மூலமாக ஏற்றுமதி பண்ணலாம். அந்த மாதிரியாக தேவை இருக்கிறவங்க நம்ம பகுதியில் எதை செஞ்சால் ஜெயிக்குமோ அந்த மாதிரி வேலைகளதே நம்ம தொழிற்சாலையாக இருக்கிறவங்க எடுப்பாங்க. டெக்ஸ்டைல் நாமக்கல், ஈரோடு அந்த பக்கம் இருக்கவங்க சாய தொழிற்சாலை, தருமபுரி இந்த பக்கம் இருக்கவங்கலாம் அங்கே சில தொழில்கள் செஞ்சால் ஜெயிக்கும். ஏன்னா அங்கே தறி நெய்கிறது, சாயம் இயற்கையாகவே அவங்களாம் ஆயிரக்கணக்கான வருஷமாக துணிகளுக்கு காட்டன் துணிகளுக்கு சாயம் போடுற தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க. அப்போ அவங்க பக்கத்தில் அதை ஆரம்பித்தா, அந்த தொழில் தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்தில் ஆரம்பித்தா வேலையாளுங்கள் ரொம்ப சுலபமாக கிடப்பாங்க, தொழிலும் ரொம்ப அமோகமாக நடக்கும். அதனால் அங்கே அந்த தொழில் ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல வச்சா எப்படி ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமா, இதெல்லாம் கணிச்சு தான் தொழில்கள் வரும். இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு தொழில் இந்த இடத்துல நம்ம கல்லங்காட்டில் சிப்காட் வரணுன்னா, இந்த சிப்காட் ரொம்ப சக்ஸஸாக மாறணுன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ விஷயங்களும் பொருந்தி போகக்கூடிய தொழில் இங்கே வரும். அந்த தொழிலுக்கு தேவையான மேன் பவர் கிடைக்கணும். இதெல்லாம் வச்சாதே 10 வருஷம் 15 வருஷத்தில் இது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும். இதுதான் இப்போ இருக்க சூழ்நிலை. நம்ம வைகை டேம் இருக்குது. வைகை டேம்லேருந்து நம்ம முல்லை பெரியாறு பாசன பகுதியில் எத்தனை லட்சம் ஏக்கர் இருக்குது பாருங்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வளையங்குளம் பகுதி வரைக்கும், மேலூரில் தனியாமங்கலத்திலேருந்து நம்ம ஊர் வர நெல்லுகுண்டுப்பட்டி, சொல்பட்டி, கொடுக்கம்பட்டி வர முல்லை பாசனத்தில் நம்ம எக்ஸ்டென்ஷன் கால்வாய் வர வருது. அங்கே தண்ணி வருது. அந்த தண்ணி வர்றதுக்கு எவ்வளோ பேர் தியாகம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? நம்ம வைகை டேம் அந்த டேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீர் பிடிப்பு பகுதியிலே கிட்டத்தட்ட 8-10 கிராமங்கள் உள்ளுக்குள்ளே இருந்தது. காமராஜர் காலத்தில் அந்த மக்கள் எல்லாம் இடப்பெயர்வு செஞ்சு அதாவது வீடை காலி பண்ணிவிட்டு அந்த டேம் இருக்க பகுதியை விட்டு வெளியில் அவங்க இடப்பெயர்வாகி அந்த இடத்த விட்டு கொடுத்த பின்னாடி தான் நம்ம வைகை டேம்னே ஒன்று கட்டி இத்தனை லட்சம் மக்கள் நம்ம விவசாயம் பண்ணி இன்றைக்கி பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதே வைகை டேமை கட்டி எக்ஸ்டென்ஷன் கால்வாய் போட்டு நம்ம ஊருக்கு ஆற்றுக்கால் வந்திருக்கு. நம்ம என்ன செஞ்சோம்? அந்த ஆற்றுக்காலில் இருக்க சிமெண்ட் ஸ்லாப்பெல்லாம் பேர்த்து எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே வலுவலுன்னு இருக்கிறதுக்கு தரைத்தல் அமைச்சோம். செஞ்சோமா இல்லையா? எத்தனை குடும்பம் அங்கே அவன் வீடெல்லாம் விட்டுட்டு அந்த வைகை டேம் அமைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணி அவன் சொந்த ஊரை விட்டுட்டு போனேன். நம்ம என்ன பண்ணோம்? ஆற்றுக்காலை வெட்டி ஸ்லாப்பை எடுத்தோம். இப்போ நம்ம இன்றைக்கி வெறும் புறம்போக்கு நிலத்தை எடுக்கிறதுக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். சரி, போராடுறோம். என்ன போராடுறோம்? நம்ம ஏதாவது உருப்படி அது வரைக்கும் போராடுறவங்க நம்ம போய் கேட்டிருக்கோமா? நம்ம கல்லங்காட்டுன்றது நம்ம பாரம்பரிய தெய்வங்கள் போகிற வர்ற வழித்தடம் இருக்குது. இப்போ நம்ம சாமி ஆடி சோப்புட்டிலேருந்து நம்ம கோயிலுக்கு வரோம். நம்ம கோயிலேருந்து நெல்லுகுண்டுப்பட்டிக்கு போவோம், நெல்லுகுண்டுப்பட்டிலேருந்து கோயிலுக்கு வரும். இது ஒரு வழித்தடம். நம்ம பாரம்பரிய வழித்தடம். இந்த வழித்தடத்தை நம்ம விட்டு கொடுக்கவே முடியாது எந்த காலத்துலையும். அது என்ன ஃபேக்ட்ரி வந்தாலும் சரி, இந்த இடத்த நம்ம விட்டு கொடுக்க முடியாது. இதை போய் நம்ம முறையாக ஒற்றுமையாக எல்லோரும் சேர்ந்து எங்கள் சாமிகள் போகிற வர்ற வழித்தடம் இருக்குது, எங்கள் ஆலயங்கள் இருக்குது, எங்களுக்குன்னு சில பாரம்பரிய நடவடிக்கை இந்த நிலங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் பட்டா வேணால் கவர்மெண்ட் இடமா இருக்கலாம், நீங்கள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்திருக்கலாம், பஞ்சமி நிலமாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு பாரம்பரியமாக ஆயிரக்கணக்கான வருஷமாக எங்களோட சில வேலைகள் நாங்கள் இதுக்குள்ளே தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வர்றோம். இது முதல்ல உங்களுக்கு தெரியுமா? சிப்காட் எடுக்கிறவங்களாக இருக்கட்டும், மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கட்டும், எங்களோட பாரம்பரியமான செயல்பாடுகள் அந்த நிலத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் நம்ம கேட்டோமா? நான் எல்லாரையும் கேட்குறேன். நம்ம இந்த வஞ்சிநகரத்துலேருந்து நாட்டாரம்பலம் வரைக்கும் மனச்சாட்சியை தொட்டு சொல்லணும். பணம் 1 லட்சம் 2 லட்சம் கட்டக்கூடிய தகுதி இருந்தவங்க எல்லோரும் வெளிநாட்டில் போய் சம்பாரித்தோம். கட்ட முடியாமல் எத்தனை பேர் இங்கே அவனோட வாழ்க்கையை இந்த மண்ணுக்குள்ளேயே கிடந்து 10,000த்துக்கும் 5,000த்துக்கும் அவன் குடும்பம்லாம் எந்திரிக்க முடியாமல் இருக்கான்னு தெரியுமா? சரி, வெளிநாட்டுக்கே போகிற எத்தனை தடவை பிறந்த குழந்தைய 4 மணிக்கு 5 மணிக்கு தூங்க போட்டுட்டு காலையில் 6 மணி ஃப்ளைட்டுக்கு எத்தனை பேர் போயிருக்கும்? அதெல்லாம் வெளிநாட்டுக்கு போன அந்த குடும்பத்தை விட்டுட்டு பிரிஞ்சு போகிற அந்த மனசு. நீ வெளிநாட்டிலேருந்து பேசுகிறீங்க, சிப்காட் வரக்கூடாதுன்னு எதிர்ப்பு பேசுகிறீங்க. ஆனால் நீ போகும்போது எவ்வளோ பெரிய வழியை அனுபவிச்சு நீ போயிருப்ப. நீ உன் பிள்ளைக்கு அது வேணுமா? உன் பிள்ளைங்க வேலை பார்த்து பொழைச்சிக்குவேன்ல. அந்த குடும்பத்தை விட்டுட்டு, மனைவியை விட்டுட்டு, பிள்ளையை விட்டுட்டு எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு நீ ஃப்ளைட்டில் ஏறும்போது கண்ணை கசக்கிக்கிட்டு நீ போயிருப்ப. பெரிய வீரெல்லாம் நீ பேசுகிறோம். எவ்வளோ பெரிய வழி அதெல்லாம்
அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம கிராமங்களில் இருக்கவனுக்கு இந்த ஊர் பேரை கேட்டாவே எத்தனை பேர் பொண்ணு கிடைக்காம அலையிறேன். பொண்ணு கட்டுறதுக்காகவே நம்ம ஊரை விட்டு வேறு ஊருக்கு போனது எத்தனை குடும்பம்? மனசாட்சியை தொட்டு சொல்லணும். எப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உனக்கு 100 தொழிற்சாலையை கொண்டுட்டு ஊருக்கு கொண்டுட்டு வர்றான்னா நீ அதை எதிர்த்து போராடுறேன்னு என்ன மாதிரி மனநிலையில் நீங்கள்லாம் இருக்கீங்க? இந்த ஊரோட நிலைமை என்ன இருக்குது? அடுத்தவெல்லாம் எப்படி பாதிக்கப்பட்டுவீங்க? வெளிநாட்டில் போய் 1 லட்சம் சம்பளம் வாங்குவாங்க. அங்கே ரெண்டாம் தர குடிமகன் தானே நீ. அங்கே போய் என்னென்ன வேலை பார்க்குற எல்லாருக்கும் தெரியும்ல. அங்கே உன்னை தூக்கிட்டு போய் மேனேஜராக உட்கார வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் 2 பேர் மேனேஜராக வேலை பார்ப்போம். மீதி இருக்கால அங்கே என்ன வேலை பார்க்குற? உன் பிள்ளையும் அதே மாதிரி வேலை பார்த்து குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு சிங்கப்பூர்லேயே போய் வாழ்வானா? எப்படி வாழுவேன்? இங்கே உனக்கு வாய்ப்பு கிடைக்கிது இல்லை, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதை நம்ம ஊரை எப்படி முன்னேற்றணும்னு பார்க்காம நீ அந்த ஆக்கிரமித்து வச்சுருக்க அந்த இடத்துக்கே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஊர் எப்படி வழங்கும்? அடுத்து சென்னை நகரத்தில் எத்தனை சிப்கார்டு இருக்குது? தமிழ்நாட்டில் 8 கோடி இன்றைக்கி மக்கள் தொகை தோராயமாக இருக்குது. 8 கோடியில் 1 கோடி பேர் சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கேன். 1 கோடி பேர். அதாவது தமிழ்நாட்டில் 100 பேர் இருந்தால் 10-12 பேர் வந்து சென்னை சிட்டிக்குள்ளே மட்டும் இருக்கேன் சென்னை சிட்டிக்குள்ளே. ஏன்னா அங்கே ஹார்பர் இருக்குது, விமான நிலையம் இருக்குது, ஏற்றுமதி இறக்குமதிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, நல்ல சாலைகள் இருக்குது, திறமையான மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற ஃபேக்ட்ரி எல்லாம் சென்னையை சுற்றி ஆரம்பிக்கிறேன். அதனால தான் சென்னையில் 1 கோடி பேர் இருக்கிறேன். இப்போ அந்த மாதிரி வளருது. அது வந்து நல்லா இல்லை. அது வந்து ஒரு வீக்கம் மாதிரி ஆகுது ஒரு இடத்துல. இதை வந்து பரவலாக தமிழ்நாடு முழுக்க வளர்க்கணும். இந்த மாதிரி தொழிலகங்களையும் பலவிதமான தொழிற்சாலைகளையும் தமிழ்நாடு முழுக்க பரவலாக வளர்க்கணும். எல்லா பக்கமும் அந்த மேன் பவர் வந்து எல்லாருக்கும் வேலை கிடைக்கிற மாதிரி வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ பல பகுதிகளுக்கும் இந்த சிப்கார்டுன்றதை கொண்டுட்டு வர்றாங்க. இந்த தொழிற்சாலை எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படின்னு. அப்படி வர்ற ஒரு தொழிற்சாலை சென்னை மக்களை அங்கே இருக்கிறவெல்லாம் கொள்ளாத தொழிற்சாலை நம்ம ஊரில் இருக்கவனை மட்டும் கொன்றுமா? சரி, அதை ஏற்கனவே சொன்னி கொள்ளுதுன்னா என்ன தாண்டா வந்து கொல்ல போகுது? உனக்கு வந்து போடுறதுக்கு சட்டை வேணும், சட்டை செய்கிற தொழிற்சாலை வரக்கூடாது. கட்டுறதுக்கு வேட்டி வேணும், வேட்டி செய்கிற தொழிற்சாலை வரக்கூடாது. உனக்கு காலில் அணிகிறதுக்கு செருப்பு வேணும், காலணி தொழிற்சாலை வரக்கூடாது. ஓட்டுறதுக்கு பைக்கு காரு வேணும், கார் வரக்கூடாது. ஐயோ, கார் வந்தால் 8 லட்சம் லிட்டர் தண்ணீரை எடுத்து ஒரு காருக்கு பயன்படுத்திடுவேன், அதெல்லாம் வரவே கூடாது. சரி, வரக்கூடாது. உனக்கு உயிர் காக்கிற மருந்துகள், மாத்திரை மருந்தெல்லாம் தயார் பண்ண, ஐயோ அதெல்லாம் பயங்கர கெமிக்கலுங்க, ஒரே வாடையாக இருக்குது, அதெல்லாம் வரக்கூடாது. எல்லாம் எதுக்கு வரக்கூடாது? உனக்கு 5 ஏக்கரை காப்பாற்றுறதுக்கு வரக்கூடாது. எதுவும் வரக்கூடாது. நீ இந்த 5 ஏக்கரை பிடிச்சிக்கிட்டு அங்கனக்குள்ளேயே போர்டை வச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துரு, இந்த கள்ளங்காடு எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணினாங்கன்னு மக்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து இந்த சிப்கார்டு வர்றதே நமக்கு அரசல் புரசலாக லேசுவாசாதான் தெரியும். நம்ம மாதிரி ஆளுங்களுக்கே தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்குறோம், எல்லாரையும் பார்க்குறோம். நமக்கே வந்து லேசாக ஏதோ ஒரு திட்டம் முதல்ல மத்திய சிறைச்சாலை கொண்டு வர போகிறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது அமர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் தொழிற்சாலை வரப்போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் அது வரப்போகுதுன்றது ஊர்ச்சி மாத்திரல. ஆனால் இவன் பாருங்கள், இந்த ஆக்கிரமிப்பாளர் இருக்கிறவன் ஒரு 10-30 பேரை வெளியிலேருந்து கொண்டுட்டு வரேன். அக்ரி காலேஜில் படித்தவங்க இவங்க பட்டாம்பூச்சி ஆராய்ச்சி பண்ண வர்றாங்க. என்ன பட்டாம்பூச்சி ஆராய்ச்சி? என்னடா புதுசாக திடீர்னு கள்ளங்காட்டில் பட்டாம்பூச்சி பறக்குதுன்றாங்க. என்னடான்னு கேட்டால் இவன் கூட்டிகிட்டு வர்றேன் அந்த நக்சலைட்டு மூலமாக பட்டாம்பூச்சியில் ஆய்வு பண்ண வர்றான். கள்ளங்காட்டில் அரிய இனம் பட்டாம்பூச்சி இருக்குது, இன்னும் அறிவியலாளர்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத பட்டாம்பூச்சியெல்லாம் இங்கே பறந்துக்கிட்டு இருக்குன்னு. என்னடா இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, இப்படியெல்லாமா நடக்குது அப்படின்னு பார்த்தா இவன் அப்போ எவ்வளோ திறமையாக இந்த 5 ஏக்கர் நிலத்தை காப்பாற்றுறதுக்கு ஆரம்பத்துலேருந்து காய் நகர்த்திக்கிட்டு வரான் பாருங்கள். இவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு 300 பேர் போராட்டத்துக்கு போகிறீங்களே, உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியலை. இந்த ஒரு நல்லா யோசிங்க எல்லோரும். ஏதாவது சொன்னாங்கன்னா கேள்வி கேளுங்க. ஏன்டா பட்டாம்பூச்சி எங்கடா பறந்துச்சு? கள்ளங்காட்டில் வந்து என்ன ஆய்வு பண்ணீங்க? எந்தெந்த பட்டாம்பூச்சியை கண்டுபிடிச்சிங்க? அதுக்கு அறிவியல் பேர்லாம் என்னடா வச்சுருக்கீங்கன்னு கேளுங்க. பூரா புரளி. இன்றைக்கி வரைக்கும் நம்ம இந்த தொழிற்சாலை அமைகிறதுல வர்ற வார்த்தைகள் அனைத்துமே புரளியான வார்த்தைகள் தான். ஒன்று கூட உண்மை கிடையாது. எவனாவது அதை ஆதரவாக பேசி இந்த மாதிரி நல்ல விஷயம்டா, நானே சிப்கார்டுக்குள்ளே போய் வேலை பார்த்துருக்கேன்டா, எவ்வளோ பேர் இன்றைக்கி ஓசூர் நகரத்தில் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டிலேயே அதிகமான பெண்கள் வேலை பார்க்குற நகரம் ஓசூர்ன்றேன். அங்கே வந்து 5-6 சிப்கார்டு ஓசூர்லேயே இருக்குது. பெண்கள், வீட்டு பெண்கள் எல்லாம் வேலை பார்த்துட்டு அழகாக அவ்வளோ பேரும் 60,000-70,000 சம்பளம் வருதுன்றாங்க பெண்களுக்கு. 15 வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்குற படித்த பெண்கள் 60,000-70,000 1 லட்சம் சம்பளம் வாங்கி உள்ளே வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஊர். அதில் ஒரு தொழிற்சாலை நம்ம ஊருக்கு வருதுன்னா நீ பட்டாம்பூச்சி பறக்குது, மானு வருதுன்றான். வயலுக்கு மாக்கில் மானு தெரியுது. இப்போ மானு வந்து வேட்டையாடக்கூடாதுன்னே அது இயற்கையாகவே அந்த இனங்கள் வந்து வளர்ந்து வருது. அது வந்து அந்த மானை பிடிச்சாந்தாங்களால் அதுவாக ஓடியா இருந்தாச்சுன்னு தெரியல, மானு வந்துருச்சுன்னு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். கள்ளங்காடு பெரிய காடுகள் பச்சை பச்சைன்னு சோலையாக இருக்கிற காடை வந்து அழிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரோனில் மேலே போயிட்டு ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு ஃபேஸ்புக்கில் பயங்கரமாக இது பண்ணி ட்ரெண்ட் பண்ணி அதை போட்டுட்ருக்கேன். காடுன்றதே அந்த காடை யார் அழிச்சது? இப்போ கள்ளங்காடுன்றது காடு. முதல்ல கள்ளங்காடை பற்றி ஒரு காடை பற்றியே ஒரு வரலாறு நான் சொல்கிறேன். நான் கள்ளங்காடு காடும் சிங்கம்புணரியல் காடும் ஒன்றா சேர்ந்து இதுக்கு வந்து வெள்ளைக்காடு இருக்கிற காலத்தில் சிங்கம்புணரி காடுன்னு பேர். இந்த காடை வச்சுதான் சிங்கம்புணரினே பேர் வந்தது. அதாவது கிட்டத்தட்ட எஸ்வி மங்கலம் பிரான்மலையிலேருந்து நம்ம கள்ளங்காடு வரைக்கும் ஒரே நெட்டு காடு.
இந்த காட்டுக்குள்ளே மருது பாண்டியர் வந்து வெள்ளையனோட எதிர்த்து போரிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க மறைஞ்சு வாழ்ந்தது இந்த சிங்கமுனரி காடுகளில் தான் வாழ்ந்தாங்க. இதெல்லாம் யாருக்கா தெரியுமா? அந்த சிங்கமுனரி காடுகள்னு பொதுவாக சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம கள்ளங்காட்டில் கூட அவங்க வந்து இருந்திருக்கலாம். சிங்கமுனரி காடுகளில் இந்த கள்ளங்காட்டிலேருந்து பிரான்மலை வர ஒரே காடு தான். இதுக்கு பேர் சிங்கமுனரி காடு. அது வந்து காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு இன்றைக்கி சிங்கமுனரியில் மிச்சம் இருக்க காடெல்லாம் எங்கே இருந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. மருதுபாண்டியர் வெள்ளையனால் கடைசி வரை பிடிக்க முடியாமல் அந்த காட்டுக்குள்ளே மறைஞ்சிருந்தாங்க. அவங்க காளையார் கோயில் இடிக்க போகுதுன்னு சொன்ன பின்னாடி தான் அவங்க அந்த காட்டை விட்டு தனியாக அவங்களே போய் தான் சரண்டர் ஆனாங்களே ஒழிச்சு இந்த காட்டுக்குள்ளே அவங்களுக்கு அவ்வளோ தூரம் அடர்ந்த காடாக இது இருந்துச்சு. இன்றைக்கி எங்கே இருக்குது காடு? சிங்கமுனரில் எங்கே இருக்குது காடு? பூரா அழிச்சாச்சு. சரி, கள்ளங்காடு மிச்சம் இருந்துச்சு. இப்போ எங்கே இருக்குது காடு? பூரா வேலியை போட்டு சிலதான் ஆக்கிரமிச்சு வச்சுருக்க, ஒன்றும் பண்ணலை. சும்மா வேலியை சுற்றி அடைச்சி வச்சுக்கிட்டு வேலியில் வர்ற விறகை வெட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த காடு இருக்குது, காடு அழிக்க போகிறேன்னா காடை அழிக்கிறது யார்? எல்லாருக்கும் தெரியும். காடை அழிச்சது யார்? இப்போ காடை அழிஞ்சு போச்சு நீ எங்கே போய் வீடியோ எடுத்தேன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் சும்மா அந்த காடு அழியுது, கதை அழியுதுன்ற கதையெல்லாம் இங்கே பேசிக்கிட்டு மக்களை ஏமாத்துகிற வேலையெல்லாம் வச்சுக்கிறக்கூடாது. அரசாங்க காடு வளர்ப்பு திட்டத்தில் வளர்த்து அந்த கூவாப்புல் மட்டும் பட்டு போய் சில இடங்களில் நிற்கிது. அதை நீ தூக்கி ட்ரோனில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் வந்து காடை அழிக்க வருதுன்னு சொல்லி நீ ஆளை சேர்த்துக்கிட்டு இருக்க. இப்போது காணொலியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேற்று வஞ்சிநகரம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் அண்ணன் துரை செல்வமணி அவர்கள் நேற்று ஃபோனில் பேசும்போது சில நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அது எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். போராட்ட களத்தில் இருக்க எல்லா மக்களையும் சரி, போராட்ட களத்தை வழிநடத்துகிறவங்க எல்லாருக்கும் நீங்கள் வந்து அடைந்தாலும் மகாதேவி இல்லையால் மரணதேவின்னு நம்ம போராட முடியாது. இன்றைக்கி இருக்க காலத்துக்கு வந்து இது ஜனநாயக நாடு. போராட்டம் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், எந்த விஷயத்துக்காக நம்ம போராடுறோம் அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், அரண்மனை கோழியோட முட்டை அம்மிக்கல்லையே உடைக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியான சூழ்நிலையில் நீ வந்து 10 பேரை சேர்த்துட்டோன்னா நம்ம அரசாங்கத்தை எதிர்த்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து உண்மையிலே அது ஒரு முட்டாள்தனமான காரியம். இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து வகை இல்லாமல் முட்டுக்கு அரசாங்கத்தை எதிர்க்கிறனால நிறைய பேருக்கு வீடுகளே அவங்களெலாம் இழந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டுருக்கீங்க. இந்த நக்சலைட்டுகள் சொல்கிறத கேட்டு போராட்டத்தையே என்ன வடிவம் நம்மளோட வழிவகையே என்னன்னே தெரியாமல் முட்டுக்கு போராடி நிறைய பேர் வீடு இழந்து தவிக்கிற சூழ்நிலைக்கு இன்றைக்கி கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. இந்த சூழ்நிலைகளை தவிர்க்கணும்னா திருப்பி எல்லோரும் உட்காந்து ஒரு இடத்துல பேசி நம்மளோட கொள்கைகளை அரசாங்கத்திட்ட சரியான முறையில் குடியிருக்கிறவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. வீடுகளை, எங்கள் பாரம்பரிய வழித்தடங்களை வந்து எதுவும் எங்களுக்கு வந்து ஆக்கிரமிப்பு எதுவும் பண்ணி எங்களோட வழிபாடுகளையோ எங்களோட சாமியாடி போகிற வழிகளையோ எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முக்கியமான தகவல்களை எடுத்து கொண்டு போய் மாவட்ட ஆட்சி தலைமையிட்ட நம்ம சேர்க்கணும். இதுதான் புத்திசாலித்தனமான போராட்டம். நம்மளோட தேவைகளை தெளிவாக ஃபோக்கஸ்டாக கொண்டு போய் சேர்த்து அதிலிருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதே அறிவாளித்தனமே ஒழிஞ்சு போராட்டம்ங்கிற பேரில் சும்மா ஆக்கிரமிப்பு நிலங்களை பாதுகாக்கிறேன்னு அப்ராணியாக இருக்கிறவனோட வீடெல்லாம் இடித்து அவங்கள ரோட்டுக்கு கொண்டு வர்றது நம்ம போராட்டம் கிடையாது. இதை தெளிவாக எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அதற்கான முயற்சிகளை எல்லோரும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் துரை செல்வமணி அவர்கள் வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க. இதை சொல்லிவிட்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.